ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல் வீடியோ போட்டு. ஓகே, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோடேஷா பப்ளிகேஷன். இது என்ன வீடியோ இன்றைக்கி போடுறது அப்படின்னா, சிக்கன் ஃப்ரை தான். சிம்பிளாக எப்படி சிக்கன் ஃப்ரை ஈஸியாக பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அது பைமோட்டா அப்ளிகேஷன் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சொல்கிறேன். மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரியே சேமஸ், கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ராடக்ட், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு தேவையான அளவு சிக்கன் எடுத்துக்கணும். நான் ஒரு 200 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். அது எப்படி ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா, டர்மரிக் பவுடரு, சால்ட்டு, சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் ஆச்சி சிக்கன் ஃப்ரை மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சிக்கனுக்கு தகுந்தாப்பில் எல்லாத்தையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணணும். சால்ட்டு மட்டும் நமக்கு தேவையான அளவு, அதே மாதிரி காரமும் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பாருங்கள். அதில் வந்து தயிரும் கொஞ்சம் லெமனும் ஆட் பண்ணால் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் தயிர் லெமன் ஆட் பண்ணுறது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, அப்புறமா ஒரு பேனில் ஆயில் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு, நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் சிம்மில் வச்சு நமக்கு தேவையான சிக்கன் பீஸை அந்த பேனில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா சிம்மில் தான் இருக்கணும், ஏன்னா ரொம்ப இதானா சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக இதாகிடும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் திருப்பி போட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு பதம், அதாவது எப்படி சொல்லி சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அதுக்கு ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரெடியானதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சாப்பிட்டு நம்மளுக்கு தேவைப்படும் போது சாப்பிட்டுக்கலாம். நல்லா சுட சுட கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்குள்ளேயும் சாப்பிட்டா நல்லா மொறு கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. இது ஃபாஸ்ட்டாக கெஸ்ட்டு யாராவது வந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் இந்த ஸ்நாக்ஸ் சொல்லியிருக்கேன். நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக குயிக்காக பண்ணி முடிக்கிற மாதிரி. ஏன்னா கெஸ்ட்டு திடீர்னு வந்துட்டாங்கன்னா நம்ம ஏதாவது ரெடி பண்ண லேட் ஆகும்ல, அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.